வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் ஸ்கேட்டர் 360 சேனல். ஸோ லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஐஃபோன் 13 சீரிஸ்க்கு அப்புறமா நம்ம ரொம்ப அவ்வளோ 14 சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் மந்த் அந்த 14 சீரிஸ்க்கான ஒரு அப்டேட் வந்துச்சு. பட் ஆனால் நேற்று ஐஃபோன் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் 14 சீரிஸில் 4 மாடலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஐஃபோன் 14, 14 ப்ளஸ், 14 ப்ரோ அண்ட் 14 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்டான ஐபாட், ஏர்பாட் அண்டு ஐவாட்ச் இதுவுமே சேர்ந்து 14 சீரிஸோட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஐஃபோன் 14 சீரிஸை பற்றின அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. டிசைன் வச்சு கம்பேர் பண்ணும்போது 13 சீரிஸ்க்குள்ள தான் 14 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. 13 சீரிஸ் அப்படின்னா 6.1 இன்ச் டிஸ்பிளேல கொடுத்துருந்தாங்க. 14 சீரிஸ் 6.7 இன்ச் டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. அதுவும் 14 பிளஸ் அப்படின்ற மாடலுக்கு மட்டும்தான். 14 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் டிஸ்பிளே தான். ஐஃபோனோட 14 அண்டு 14 பிளஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் மெயின் கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் பிக் சென்சார் அண்ட் பிக் பிக்சல் சப்போர்ட் இருக்கு. நம்ம நிறைய வீடியோ ஷூட் பண்ணணும், நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இதில் ட்ரூ டெப்த் அண்டு அல்ட்ரா வைடு கேமரா ஃபெசிலிட்டியும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனால் நம்ம பெட்டராகவே வந்து பண்ணால் பிக்சர் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணால் இதில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஃபோட்டோனிக் என்ஜின் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டே லைட்டில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் அண்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க பிக்சரோட இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணால் ரொம்ப அழகாகவே கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இது ஃபோட்டோவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணால் அழகாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஐஃபோனோட 14 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் டிடெக்ஷன் அண்டு சேட்டலைட் எமர்ஜென்சி எஸ்விஐ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிராஷ் டிடெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கேயாவது நம்ம வெளியே நம்ம எங்கேயாவது கீழே விழுறோம், இல்லை ஏதாவது வண்டி நம்ம மேலே வந்து மோதுது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம சைட்லேருந்து ஒரு அதிர்வு ஏற்படும் இல்லைங்களா? ஸோ அந்த அதிர்வு மூலயமா நம்ம ஃபோன்லேருந்து ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைனுக்கு ட்ரிகர் ஆயிரும். ஸோ இதனால் நம்ம ஹெல்ப்லைன் மூலயமா நம்மளுக்கு அந்த டைமில் ஒரு முதலுதவி கிடைக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்டு. நம்மளுக்கு ஒரு கால் வரும்போது அண்ட் தென் ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம செக் பண்ணும்போது, இல்லை ஒரு ஃபேஸ் அன்லாக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வரும்போது ஒரு ஏர்பாட் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணால் கூட ஒரு கனெக்டர்னு காட்டும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாச் ஆப்ஷனுக்கு பதிலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த டைனமிக் ஐலாண்ட் இருந்து அது பெரிய டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த நாச்சை மறைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணால் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இதை கேட்கும் போதே ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கடுப்பாக தான் செய்யும். ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த ஃபெசிலிட்டி இல்லையே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போ டிவைஸ் வந்து பண்ணால் டச் பண்ணாமல் இருக்குமோ அந்த டைமில் பிரைட்னஸ் லெவல் மட்டும் டிஸ்பிளேல கம்மி பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே விசிபிளாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். சேட்டலைட் எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது போகும்போதோ வெளியே போகிறோம், இல்லை ஒரு ட்ரெக்கிங் மாதிரியான இடம், இல்லை ஒரு காடு பகுதி மாதிரி ஒரு இடம், இல்லை ஒரு கடல் மாதிரியான ஒரு இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அந்த இடத்துல நம்மளுக்கு சிக்னல் இல்லாமல் போச்சு, நம்ம அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம அந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் அப்படின்ற பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அது மூலயமா நம்மளுக்கு அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான பயணிக்கிற ஒரு யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸ் இதோட ப்ரைஸ் அண்ட் ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃபரன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம 128, 512, 256 இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இப்போ இந்த ரிலீஸ் பண்ணியிருக்க ப்ரோ சீரிஸில் 1 TB 2 TB வரைக்குமே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜ் ப்ளஸ் அதோட ப்ரைஸ் என்னன்றது உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.